பூஜா மேக்கப்லாம் அள்ளுது. காலங்காத்தால எவனை மயக்கிறது மேக்கப் போட்டு சுத்துற? ஏங்க பொண்ணுங்க மேக்கப் போட்டாலே எவனையாவது மயக்கிறதுக்கு தான் இருக்கணுமா? எதையாவது பேசிக்கிட்டு. அட அப்படி சொல்லாமா, எந்த பூ வைக்கிற பொண்ணும் உன்ன மாதிரி மேக்கப் போட்டு சுத்துறது இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். ஆக உங்க மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணுங்க மேக்கப் போடுறது பிரச்சனை இல்ல, எங்களை மாதிரி பொண்ணுங்க மேக்கப் போடுறது தான் பிரச்சனை, அப்படிதானே? ஐயோ அப்படி சொல்ல பூஜா, எனக்கு மேல ஒரு இஷ்டம். நீ இப்படி மேக்கப் போட்டு சுத்தனே வச்சுக்க, என்ன மாதிரி ஆம்பளைங்கலாம் சைட் அடிப்பானுங்க, அதான் பொசசிவ்ல அப்படி சொல்லிட்டேன். யோ பூமரே. பூமரா? ஆளுங்காத்தால வந்து கடுப்பேத்திக்கிட்டு போயா. பூஜா பூஜா, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அப்ப வரத கல்யாணம் ஆச்ச கழுது இப்ப வந்தது, என்ன பண்றது? இந்த பாரு, இந்த மார்க்கெட்ல எனக்கு 5 கடை இருக்குது, நீ மட்டும் எனக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லு, அந்த 5 கடையும் உன் பேர்ல எழுதிக்கிறேன். யோ நான் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஏரியால 10 கடை வைப்பேன்யா. வந்துட்டான் பேசுறதுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கல்யாணத்து மேல எல்லாம் விருப்பம் இல்ல, புரியுதா? கிளம்பு முதல்ல. பூஜா நான் சொல்றது கேளு பூஜா. கைய விடியா, கைய விடு, கைய விடியா. என்னடி ஓவரா சீன் போடுற? இந்த பாரு, நான் மட்டும் தலையாட்டினே வச்சுக்கேன், 10 பொண்ணுங்க லைன் நிப்பாளுங்க, தெரியுமா உனக்கு? ஏதோ உன் மேல ஆசைப்பட ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கேன் இல்ல. ஆனா நான் பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன சொன்ன? இவர் தலையாட்டினா 10 பொண்ணுங்க லைன் கட்டி நிப்பாளுங்களா? எங்க ஆட்டு, நல்ல ஆட்டு. எங்க பொண்ணுங்களே காணோம். இவர் அடிச்ச அடிக்கே என்னாச்சுன்னு கேட்க ஒத்த ஆளை காணோம். இவர் தலையாட்டினா 10 பொண்ணுங்க லைன் கட்டி நிப்பாளுங்களா? ஆளை பாரு. பொம்பளைங்கன்னா அவ்வளவு அசிங்கமா போச்சுல. இதோ பாரு, லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி என் லைன்ல கிராஸ் ஆன மவனே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சாமந்தி ரோஸே. எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? என்ன கூப்பிட்டீங்களா? எப்ப கூப்பிட்டீங்க? எப்போ கூப்பிட்டனா? இவ்வளவு நேரம் பூவே பூவேன்னு கத்துனே, காது கேட்கலையா? என்னதான் கூப்பிட்டீங்களா? சாரிங்க, வேற யாரையும் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். வேற யாரையோவா? என்னம்மா தொழிலுக்கு புதுசா பொதுவா கீரை விற்கிறவங்கள கீரைன்னு கூப்பிடுவாங்க, ஐஸ் விற்கிறவங்கள ஐஸேன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் பூ விற்கிற உன்னை பூவேன்னு கூப்பிட்டேன், புரிஞ்சுதா? ஆனா அப்படிலாம் கூப்பிட்டா நான் திரும்ப மாட்டேன் சார். மேடமா வேற எப்படி கூப்பிடணும்? இப்ப சொன்னீங்களே, இந்த கீரை ஐஸே அப்படிலாம் கூப்பிடாம கீரை விற்கிறவங்களே ஐஸ் விற்கிறவங்களே அப்படி கூப்பிடணும். அதே மாதிரி என்னையும் பூ விற்கிறவங்களே அப்படி மரியாதையை கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா திரும்பி பார்ப்பேன். என்ன மாதிரி வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் நீ வா போ அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறதுக்கு பதிலா நீங்க வாங்க போங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்பி பார்ப்போம். பூ விற்கிற உனக்கு மரியாதை கேக்குதா? மரியாதை என்னன்னா, மரியாதைங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு திரும்பி வரும். அப்படி இல்லைன்னா டே டோமரே, டோமரா கையில இருக்கிற பட்டனை தூக்கி உன் வாயில வச்சேன்னு வையேன், கொல்லெல்லாம் பொட்டலமாயிடும். இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும், அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உங்ககிட்ட என்ன பூலாம் இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எனக்கு ஒரு முழம் தாமரை பூ வேணும். முழமா? தாமரை பூலாம் என்கிட்ட இல்ல சார், சாரி. இல்லையா? ஏன் இல்ல? எதுக்கு இல்ல? என்னன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேரு தாமரை பூலாம் வாங்குறது இல்ல, அதனால. எனக்கு இப்போ தாமரை வேணுமே. அச்சச்சோ, அவ்வளோ அவசரம்னா பக்கத்துல ஏதாவது குளமோ குட்டையோ இருக்கும், அதுல வெயில்ல காஞ்சு போய் கொஞ்சம் தாமரை எல்லாம் இருக்கும், அதை வேணா எடுத்துக்கங்க. சரி நான் கிளம்புறேன். அந்த குளமா தான் இருக்கும்.
என்ன வேணும்? எதா வேணுமா? ரேட் எவ்வளோ? மல்லி வச்சிருக்கேன், சாமந்தி வச்சிருக்கேன். உனக்கு எது வேணும்? மல்லி சாமந்தியா? ஓ கோட்வேடா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலப்பா. புரியல. நீ 1 hour என் கூட இருக்க, எவ்வளோ அமௌண்ட்டு? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏய் வாடி. ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் டம்மி பீஸ் கிடையாது. நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தருவேன், புரியுதா? ஏய் என்ன என்னையே அடிக்கிறியா? நான் யார் தெரியுமா? யாயர்ஸ் என் ஃப்ரெண்டு தான், புரியுதா இல்லையா? இங்கே பூ விற்கிற மாதிரியும் டீ விற்கிற மாதிரியும் ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விசாரிச்சு இங்கே வந்திருக்கேன். சரி வா. ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன்ட்டியே நேரா வந்து இவ்வளோ ஓப்பனா கேள்வி கேட்ப? எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? நான் பூ விற்கிறவ, மானத்தை விற்கிறவ இல்ல. இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நின்னு கேட்டிருக்க? போலீஸ் கூப்பிடவா? போலீஸ் கூப்பிடவா? போலீஸ் அக்காவா? அடி வாங்கினதுக்கு அப்புறம் அக்காவா நானு? அக்கா சாரிக்கா, ஃபர்ஸ்ட் டைம்க்கா என் ஃப்ரெண்டு பண்ணாட பர்தேசி சொன்னாங்க, அதாங்க வந்துட்டேங்க. அக்கா சாரிக்கா, அக்கா விட்டுருங்க. வயிற்று பழப்புக்காக நேரங்காலம் இல்லாம ராத்திரி பகலா போய் வேலை பார்த்துட்டு வந்தா இப்படி பொண்ணுங்க கிட்ட அசிங்கமா பேசுவியா நீ? இந்த ஏரியால அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கலாம், அதுக்காக யார வேணா கூப்பிட்டு எப்படி வேணா பேசலாமா? உன்னை இன்னொரு வாட்டி இந்த ஏரியால பார்த்தேன், உன்னை அடிச்சே கொன்றுவேன். போ வரமாட்டேன், கண்டி வரமாட்டேங்க. நீ அம்மன பகா யாயர்ஸ் ஓடு. ச்சே, பொண்ணுங்க உழைச்சு திங்கிறதுக்கு பல வழி இருக்கு. ஆனா ஒரு ஆம்பளைய திருப்திப்படுத்தி நம்ம திருப்தி இல்லாம வாழறதுக்கு இப்படி பூ வித்து சின்ன சின்ன வேலையை பார்த்து நல்லா உழைச்சு திங்கலாம். நீங்களாம் உழைப்பீங்கன்னு நம்புறேன்.